இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு? ஐயோ, பார்த்து போக கூடாதா? ஐயோ, ரத்தம் வருதுடி. வேண்டாம் வேண்டாம், நீ எங்கேயும் போக வேண்டாம். ஐயோ அம்மா, தெரியாம இடிச்சுக்கிட்டமா. அதுக்காக எக்ஸ்கர்ஷன் போவேன்னு சொல்லுவியா? எனக்கு ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் ஒரு காயமா? இல்ல இல்ல, என் மனசுக்கு சரியா படல. நீ போ வேண்டாம் தமிழ், நாம வேற எங்கேயாவது போலாம். அக்கா, நீ ஏங்கா அப்படி பண்ற? தமிழ் கிளம்பி ரெடி ஆயிட்டா, போட்டும் விடுக்கா. நேத்துல இருந்து எவ்வளவு ஆசையா இருக்கா, திடீர்னு வேணான்னு சொல்ற. எல்லா விஷயத்திலையும் ஒரே மாதிரி யோசிக்காதீங்க பாரதி. This is nothing. அவங்க நல்லா இருக்காங்க. சரி, ஒரு நிமிஷம் இரு. கேர்ஃபுல்லா கொஞ்சம் தண்ணி குடி. தண்ணி குடி. இருடி. தமிழ் கண்டிப்பா போய்தான் ஆகணுமா? மறுபடியும் முதல்ல இருந்தா? அம்மா ப்ளீஸ்மா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சரி சரி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பத்திரமா போயிட்டு வா. எல்லாம் வந்தாச்சா? இங்க பாருங்க, எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணும். யாரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிடக்கூடாது. லைன்ல தான் வரணும். என்கிட்ட பெர்மிஷன் வாங்காம யாரும் எங்கேயும் போக கூடாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் யாரும் இல்லனாலும் உடனே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். புரியுதா? ஒருத்தர் கைய ஒருத்தர் விடவே கூடாது. நாங்க உங்க கூடவே தான் இருப்போம். ஓகேவா? வாங்க போலாம். இப்போ தமிழ் மாதிரி உங்களுக்கு ராட்டினம் சுற்றணும், ஃபன் பண்ணணும், இந்த மாதிரி விளையாடணும்னா ஆசை இல்லையா? யாருக்கு தான் ஆசை இருக்காது? இருக்கு. ஆனா அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி என்ன நானே சமாதானப்படுத்திக்குவேன். அப்ப விடுங்க. இன்னைக்கு நீங்க ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் நம்ம பண்றோம். நீங்க ஓடலாம், ஆடலாம், பாடலாம், ஜாயிண்ட் வெயில்ல ஓன்னு கத்தலாம், குதிரை ராட்டினத்துல சுத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆதி, என்ன சொல்றீங்க? நிஜமாவா? நிஜம்தான். உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். இன்னைக்கு நம்ம அங்க போய் என்ன பண்ண போறோம்? வேடிக்கை தானே பார்க்க போறோம். அதோட சேர்த்து இதையும் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம்ல. எனக்கு அதெல்லாம் வேணாம், பரவாயில்ல. நான் சும்மா ஆசைப்படுவேன். ஆனா அத பார்த்த உடனே என்னென்னமோ ஆயிடுது. இன்னைக்கு உங்க பயம் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஜாலியா இருக்க போறீங்க. ஐயோ, என்னால முடியாது ஆதி. இனிமே எது முடியாதுன்னு நான் மட்டும்தான் முடிவு பண்ணணும். நீங்க நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும். தமிழுக்காக என்னோட மொத்த ஆபீஸ் ப்ராஜெக்டையும் கேன்சல் பண்ணிட்டு உங்க கூட வந்திருக்கேன். நீங்க உங்களுக்காக இதெல்லாம் பண்ண வேண்டாம், எனக்காக பண்ணுங்க. சோ நீங்க எல்லாத்தையும் சந்தோஷமா என்ஜாய் பண்றீங்க. ஓகேவா? என் சந்தோஷத்துக்காக என் கூடவே இருந்தீங்க. அப்புறம் என் மொத்த சந்தோஷத்தையும் உங்க கூடவே எடுத்துட்டு போயிட்டீங்க. இப்ப நீங்க சொல்ற எதுவும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பாரதி, ரொம்ப யோசிக்காதீங்க. இன்னைக்கு நாம என்ஜாய் பண்றோம். லெட்ஸ் கோ. அபி கால் பண்றா. சொல்லு அபி. மனு எங்க இருக்க? உடனே நான் சொல்ற இடத்துக்கு கிளம்பி வா. அபி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? திடீர்னு ஃபோன் பண்ற.
கிளம்பி நீ சொல்ற இடத்துக்கு வான்னு சொல்ற. இது என்னடா வம்பா போச்சு? நீ இப்படி பேசுறப்பதான் நம்ம லவ் பண்றோமா இல்லையான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன் அப்படி எல்லாம் பேசுற அபி? பின்ன நீ பண்றது அப்படிதான் இருக்கு. அபி, நீ கூப்பிட்டோன்னே என்னால வர முடியுமா? இப்ப கூட கேட்டரிங் ஆர்டர் எடுக்கிற விஷயமா ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ண போயிட்டு இருக்கேன். உடனே வான்னு சொன்னா எப்படி? அதெல்லாம் முடியாது மனோ. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இப்ப நீ உடனே கிளம்பி இங்க வந்தாகணும். ஏமா நில்லுமா, எங்கம்மா போற? அதெல்லாம் ஏற்கனவே எடுத்தாச்சு. என்னாச்சு பாரதி? அது நான் மறந்துட்டேன். நான் டிக்கெட் வாங்குறதுக்குள்ள என்ன அவசரம்? இப்ப தெரியுதுங்க நீங்க எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கீங்கன்னு. வாங்க போலாம். போங்க சார். ஆதி ஆதி, தமிழ் எங்க இருப்பா? இப்பதானே வந்திருக்கோம், உள்ளதான் இருப்பாங்க, தேடி கண்டுபிடிக்கலாம் வாங்க. இவ்ளோ தூரம் தேடிட்டோம், எங்கேயுமே காணுமே ஆதி. எங்க போயிருப்பாங்க? இவ்ளோ பெரிய இடத்துல நான் எங்கன்னு தேடுவேன்? பாரதி, உள்ள இன்னும் நிறைய இடம் இருக்கு, வாங்க போவோம். தமிழ் ஸ்கூல்ல இருந்து இப்பதான் வந்து சேர்ந்திருப்பாங்க, உள்ளதான் இருப்பாங்க, வாங்க தேடுவோம். ஆ. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே வேலையை கச்சிதமா முடிச்சிட்டேன்.